புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி பல்வேறு நேயர்களுடைய கவனத்தை ஈர்த்துள்ளது என்பதை நாங்கள் நேரில் சந்திக்கும் பொழுது பல நேயர்கள் நிகழ்ச்சியை பற்றி கூறியிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த கூற்றின் பிரகாரம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கூடுதலாக செய்வதற்கு எங்களுக்கு போதிய ஆக்கமும் ஊக்கமும் நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்கள் எல்லோருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கத்தை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருந்தாலும் அதை ஒரு ஆண்டு ஆரம்பத்திலே திரும்பவும் ஞாபகப்படுத்தும் நோக்கமாக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு அறிவுபூர்வமான விளக்கத்தை எமது நேயர்களுக்கு கொடுப்பது, அதாவது மதசார்பற்ற எல்லா மதங்களையும் நாங்கள் ஓரளவுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த முக்கிய நோக்கத்திற்காகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறோம். அதே நேரத்திலே எங்களுடைய மத நம்பிக்கைகளுக்கு விஞ்ஞான அடிப்படைகள் இருக்கின்றன என்பதையும் நாங்கள் இங்கே உங்களுக்கு எடுத்து கூறுகிறோம். அதாவது டாக்டர் அவர்கள் இங்கே கூறுகின்ற விஷயங்களுக்கு விஞ்ஞான அடிப்படை இருக்கிறது. அதோடு இப்போ எங்களுடைய சமயங்கள் கூறிய இப்போது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பரம்பரையாக பேணப்பட்டு வருகின்ற பல நடைமுறைகளுக்கு இப்பொழுதுதான் விஞ்ஞானிகள் அவற்றின் உண்மையை உணர்ந்து அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் முக்கியம். எங்களுடைய காலத்தால் அழியாத பொக்கிஷங்களாக இருக்கின்ற இந்த சமய அடிப்படை தத்துவங்கள் எல்லாம் இப்பொழுதுதான் விஞ்ஞானிகளுக்கு புரிந்து கொண்டு வருகிறது என்பதை பார்க்கும் போது எங்களுடைய அந்த பாரம்பரியத்தின் உன்னத நிலையை நாங்கள் ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நாங்கள் இலைமறை காயாக இருக்கின்ற இந்த விஞ்ஞான தத்துவங்களையும் எங்களுடைய மெஞ்ஞான தத்துவங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் அதிலே இருக்கின்ற அந்த உண்மையின் அருமை விளங்குகிறது. அந்த பணியை செய்வதில் தான் இங்கே டாக்டர் லம்போதரன் அவர்கள் சிறப்பாக இங்கே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அரிய அறிஞர் பொக்கிஷம் என்று கூட சொல்லலாம். எனவே இன்றைய நிகழ்ச்சியிலே வழக்கம் போல டாக்டர் இங்கே இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே. வணக்கம் ஆசிரியர் சுவனேசன் அவர்களே. வணக்கம் கீதவாணி நேயர்களே. உங்கள் அனைவருக்கும் எமது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகெங்கும் உள்ள மக்கள் இந்த புத்தாண்டிலே சுபீட்சமும் சமாதானமும் சாந்தியும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்க்கையை பெறுவதற்காக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த புத்தாண்டிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குகின்றோம். சென்ற வாரம் நாங்கள் நத்தார் அல்லது கிறிஸ்துமஸ் சம்பந்தமாக வாழ்த்துக்களை தெரிவித்து கிறிஸ்தவ சமயத்துக்கும் சைவ சமயத்துக்கும் இடையேயுள்ள ஒப்புமைகள் அந்த பொதுமை பண்புகள் பலவற்றை குறிப்பிட்டிருந்தோம். அதிலே விக்கிரக ஆராதனை, அபிஷேகங்கள் மற்றும் அப்படி அந்த கோயில் வழிபாடுகள், திருவிழாக்கள் போன்ற பல விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். பல நேயர்கள் இணைப்பில் இருந்தார்கள். ஆனால் எல்லாருடைய வினாக்களையும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் பல பாராட்டுகளும் வந்திருக்கின்றன, ஒரு சில வினாக்களும் வந்திருக்கின்றன. நாங்கள் இன்னும் கிறிஸ்துமஸ் தொடர்ந்த புது வருட தினத்திலே இருப்பதனாலே அதை தொட்டு நமது இன்றைய நிகழ்வை தொடங்குவோம் என்று நினைக்கிறேன். இதிலே ஒரு நேயர் ஒரு துண்டு பிரசுரத்தை தந்து சில கேள்விகள் கேட்டிருக்கின்றார். இந்த துண்டு பிரசுரத்திலே சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விளக்கங்களுக்கு அவர் கேள்விகளாக சில கேள்விகளை கொடுத்திருக்கின்றார். இதற்கு உங்களுடைய விளக்கம் என்ன? இந்த துண்டு பிரசுரம் இங்கே டொரண்டோவிலே முகவரியிடப்பட்ட சபை ஒன்றினாலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த சபையிலே சில நாமாவளிகள் கூறப்பட்டிருக்கின்றன. அதிலே ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாயாய நமக, ஓம் ஸ்ரீ விருட்சசூல அருதாய நமக, ஓம் ஸ்ரீ பஞ்சகாயாய நமக, ஓம் ஸ்ரீ தரித்திர நாராயணாய
ஓம் ஸ்ரீ உமர்தாயாய நமக, ஓம் ஸ்ரீ விதிஷ்டாய நமக, ஓம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தையே நமக என்ற நாமாவளிகள் இங்கே கையாளப்பட்டிருக்கின்றன. அதற்கு அவர்கள் கொடுத்த அர்த்தம் இதிலே கேட்கிறார்கள். ஓம் ஸ்ரீ கன்னிசுத்தாய நமக என்றால் அங்கே அர்த்தம் போட்டிருக்கப்பட்டிருக்கிறது. கன்னியின் வயிற்றில் பிறந்த தெய்வமே உன்னை போற்றுகின்றேன். ஓம் ஸ்ரீ விருட்சசூல அருதாய நமகா என்பதற்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கின்றது. சூலம் போன்ற மரத்தில் மரணித்த தெய்வமே உன்னை போற்றுகின்றேன். ஓம் ஸ்ரீ பஞ்சகாயாய நமக என்ற நாமாவளிக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 5 காயங்கள் ஏற்ற தெய்வமே, 2 கைகளில் 2 கால்களில் அடுத்ததாக அவருடைய விழாவில் ஏற்ற தெய்வமே உன்னை போற்றுகின்றேன். ஓம் ஸ்ரீ தரித்திர நாராயணாய நமகா, ஏழை கோலத்தில் மனிதராய் உலகில் பிறந்த தெய்வமே உன்னை போற்றுகின்றேன். ஓம் ஸ்ரீ உமர்தாயாய நமகா, பரிசுத்த ஆவியினால் பிறந்த தெய்வமே உன்னை போற்றுகின்றேன். ஓம் ஸ்ரீ விதிஷ்டாய நமகா, விருத்த சேதனம் செய்து கொண்ட தெய்வமே உன்னை போற்றுகின்றேன். ஓம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தையே நமகா, பிதாவின் மடியில் வீற்றிருப்பவரே உன்னை போற்றுகின்றேன். இப்படியாக அந்த விளக்கங்கள் அந்த துண்டு பிரசுரத்திலே காணப்படுகின்றன. அப்ப அந்த நேயர் கேட்ட கேள்வி, இதிலே கூறப்பட்ட விளக்கங்கள் சரியானவையா? இதற்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இன்னொரு, மதங்களை புரிந்து கொள்வது மதங்களுக்கிடையான நல்லுணர்வுக்கும் இணக்கப்பாட்டுக்கும் சமாதான வாழ்வுக்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. அதுவும் பல்லின பண்பாட்டு சமுதாயத்திலே வாழுகின்ற நாம் மற்ற மதங்களை, மற்ற சமூகங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் அப்படி புரிந்து கொள்ள முயல்கின்ற வேளையிலே புதுமை பண்புகளை கண்டு போற்றுவதும் அவசியம். அதே நேரத்திலே புரிந்து கொள்வதாக நினைத்து நாங்கள் திரிந்து அல்லது திரித்து பொருள் கூறினால் அது எமது நோக்கத்துக்கே தவறாக வந்துவிடலாம். இந்த பொருள் கொள்வதற்கு பல விளக்கங்கள் உண்டு. இந்த துண்டு பிரசுரத்திலே வலும் மேலோட்டமாக எழுந்த மானமாக நான் சொன்ன பார்த்தால் இது எந்த விதமான மொழியியல் அல்லது அடிப்படை ஒன்றும் இல்லாமல் அந்த விளக்கங்கள் பல கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வளவோ நல்ல ஒப்புமையான விடயங்கள் இருக்கின்றன மதங்களுக்கிடையே ஒரு நல்லிணக்கங்களை கொண்டு வருவதற்கு. ஆனால் இப்படி வலிந்து சொல்லுகின்ற பொழுது அது எந்த மதத்தை பற்றி சொல்லப்படுகின்றோமோ அந்த மதத்தை புரிந்து கொள்வதற்கு, தவறாக புரிந்து கொள்வதற்கும், இது சொல்லுகின்ற மதத்தை அல்லது சொல்லுகின்ற சபையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு இழிவையும் ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்துவதாக கூட இருக்கிறது. இப்ப உதாரணமாக ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமக என்றால், தட்சிணாமூர்த்தம், தட்சணம் என்றால் தெற்கு, உத்தரம் என்றால் வடக்கு, தர்ஷனம் என்றால் தெற்கு. சொல்வார்கள் தட்சிண வேதம் என்று திருக்குறளை குறிப்பிடுவார்கள். தென் திசையிலே தமிழ்நாட்டிலே பிறந்த வேதமாகிய தமிழ் மறையை தட்சிண வேதம் என்று சொல்லுவார்கள். சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்கின்ற காலம் தட்சிணாயனம். இது ஆடிப்புறப்புடன் ஆரம்பமாகி தைப்புறப்புடன் முடிவடைகின்றது. தைப்பொங்கல் அன்று தை மாதம் தொடங்குகிற பொழுது சூரியன் வடக்கு நோக்கி பிரயோகிக்கின்ற காலம் உத்தரம் என்றால் வடக்கு, உத்தராயணம் வடக்கு நோக்கி பிரயாணிக்கின்ற காலம். இப்ப தட்சிணம் என்றால் வடக்கு, தட்சிணம் என்றால் அந்த தெற்கு நோக்கி இருக்கின்ற அந்த கடவுளை நாங்கள் அந்த தட்சிணாமூர்த்தி என்று சொல்லுகின்றோம். அந்த தட்சிணாமூர்த்தியாக இருப்பவர் சிவன். உங்களுக்கு தெரியும், சிவன் கோயில்களே தெற்கு பக்கமாக இந்த தட்சிணாமூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பார். தட்சிணாமூர்த்தி என்ற கல்லால நிலம், ஒரு ஆலமர நிலத்திலே சிவன் அமர்ந்த கோலத்தில், ஒரு கால் மடித்து அமர்ந்த கோலத்தில் அமர்ந்திருப்பார். அவருடைய ஒரு கையிலே ஓலைச்சுவடி இருக்கு, ஒரு கையிலே சின்முத்திரை, சைவம் சொல்லுகின்ற சின்முத்திரை என்று சொல்லப்படுகின்ற அந்த கை விரலிலே சுட்டு விரல் மடிந்து பெருவிரலின் அடியை தொடுவதாக அமைந்திருக்கின்ற அந்த சின்முத்திரையுடன் சிவன் அமர்ந்திருப்பார். அவருக்கு கீழே 4 முனிவர்கள், சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் என்ற 4 முனிவர்கள் பிரம்மனுடைய புத்திரர்கள் அமர்ந்து அவரிடம் இந்த ஞான உபதேசத்தை கேட்பதாக அமைந்திருக்கின்ற மூர்த்தம் தட்சிணாமூர்த்தி. இது 25 மகேஸ்வர மூர்த்தங்களில் ஒன்று. இதிலே பிதாவின் மடியில் இருப்பவரே உன்னை போற்றுகின்றேன் என்றால் இதிலே சொற்களுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுகின்றது. தட்சணம் என்றால் தெற்கு மூர்த்தி, தட்சிணாமூர்த்தி எனமா என்பதற்கு பிதாவின் மடியில் இருப்பவர் என்பதற்கும் அந்த சொற்பொருத்தம் பிழை ஒன்றுமே இல்லாமல் இருக்கின்றது. இது சில வேளைகளில் மிகவும் குழப்பத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கு அன்று. அதே மாதிரியாக
விதுஷ்டாய நமக என்றால் விருத்த சேதனம். அதிலேயே அர்த்தம் சரியாக வரவில்லை. ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக என்ற பெருகம். பிரம்மபுத்திரா என்றால் 2 விதமாக வருகின்றது. பிரம்மபுத்திரா என்று இந்தியாவில் ஒரு நதி இருக்கின்றது. பிரம்மபுத்திரா நதி இருக்கின்றது. நதிகளை வழிபடுகின்ற தன்மை இருக்கின்றது. கங்கை, கங்காய நமக, ஜமுனாய நமக, சரஸ்வத்யை நமக, காவிரிக்கு கூட இருக்கின்றது. அதே மாதிரியாக இந்த பிரம்மபுத்திரா நதிக்குரிய நாமாவளி பிரம்மபுத்திராய நமக. அதை பிதாவின் ஒரே பேரான குறந்த தெய்வமே என்று மொழிபெயர்ப்பது தப்பு. அதிலே ஒரே என்ற பெயர்த்தைக்குரிய ஏக என்ற சொல்லு இங்கே காணப்படது. நாங்கள் ஏகபுத்திரன் என்றுதான் சொல்லுவோம், ஒரே புத்திரன். அதுவும் இல்லை, புத்திரன் என்று எடுத்தார். அல்லது பிரம்மனுடைய புத்திரர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது நாரதர் பிரம்மனுடைய புத்திரராக வருவார். அடுத்ததாக இந்த நான் முன் சொன்ன முனிவர்கள் 4 பேர், சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமார், அவர்கள் பிரம்மபுத்திரர்களாக வருவார்கள். அதற்கு மேலாக பிரம்மபுத்திரர்கள் என்று சொல்லப்படுகின்ற நாமாவளி இல்லை. இதில் என்னென்று கேட்டால், பொதுவாக இந்த சொல்ல என்ன இது எப்படி பொருள் கொள்ள வேணும் என்ற ஒரு அறிவு தன்மை ஒன்று இருக்கின்றது. உதாரணமாக ஒன்று எடுத்துக்கொள்வோம். நாங்கள் இப்போ லட்சுமி என்ற பெயர் இருக்கின்றது. லட்சுமிக்கு சிறப்பு பெயர்களாக ராமலட்சுமி என்று சொல்லுவார்கள். அதுவும் லட்சுமியைத்தான் குறிக்கும். ராமலட்சுமி என்றால் ராமனுடைய மனைவியாகிய லட்சுமி. சீதா லட்சுமி என்று சொல்லுவார்கள், அது சீதையாகிய லட்சுமி. சுப்புலட்சுமி என்று சொல்லுவார்கள், என்றால் சுப்பன் என்கிற சுப்பிரமணியருடைய மாமியாகிய லட்சுமி. இப்போ ஒவ்வொரு இடத்திலேயும் எப்படி பொருள் கொண்ட வேண்டுவதிலே வலு நுணுக்கம் இருக்கின்றது. இதை மாற்றி பொருள் கொண்டால் வெறும் அபத்தமாக முடியும். நாங்கள் சுப்புலட்சுமி என்றால் சுப்பிரமணியனுடைய மனைவியாகிய லட்சுமி என்று பொருள் கொண்டால் எவ்வளவு அபத்தமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரியாக ராமலட்சுமி என்றால் ராமனாகிய லட்சுமி என்று சொல்ல முடியுமா? ராமருடைய மனைவியாகிய லட்சுமி. இந்த இடத்தில் எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மரபு இருக்கின்றது. இது ஒன்றும் புதிய மரபல்ல. தொல்காப்பியர் காலத்தில் இருந்தே அவர் சொல்லி வந்திருக்கிறார். 32 விதமான முறைகள் சொல்லி இருக்கின்றார் இப்படி பொருள் கொள்வதற்கு. இது நன்னூலிலேயும் இருக்கின்றது. இந்த 32 விதமான உத்திகள் அல்லது முறைகளை கொண்டு பொருள் கொள்ள வேண்டும் என்ற மரபுகள் நீண்ட காலமாக இருந்தது. அதிலே சொல்லுவார்கள், அந்த முத்திகளிலே சொல்லுவார்கள் இருந்து, இன்னது அல்லது இது என மொழிதல். இது அல்ல இது, குறிப்பாக இன்னது அல்லது நீங்க சொல்லுகின்ற பொருள் அல்ல இது, இதுதான் இதனுடைய பொருள் என மொழிதல் ஒரு பொருள் கொள்ளுகின்ற உத்தி. அதைத்தான் இப்போ செய்து கொண்டிருக்கின்றோம். இது சொல்லப்பட்ட பொருள் அல்ல, இதிலே சொல்லப்பட்ட பொருள் வித்தியாசமானது என்ற இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனபடினாலே இந்த சமயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே மற்ற நூல்களை ஒரு மதிப்புடன் மரியாதை உணர்வுடன் அணுகி புரிந்து கொள்ள வேண்டும். திரிபாக பொருள் கொள்ளக்கூடாது. ஆனால் எங்களுடைய பொதுமைகள் நிறைய இருக்கின்றன. எல்லா மதங்களும் ஒரே இறைவனை நோக்கி செல்லுகின்ற பாதைகள் என்கிறது பல பொதுமைகளை, பொது பண்புகளை காண்கின்றோம். அதை கண்டு போற்றி கொண்டு போவதுதான் முறையாக இருக்கும். ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது, எழுத்தறிய தீரும் இழுதகமை. அதாவது இந்த நூல்கள் எழுத்துக்களை எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்று அறிவதனால இழிதகமை தீரும், எங்களுடைய கீழ்நிலைமை நீங்கும். தீர்ந்தால் மொழித்திறத்தின் முட்டறுப்பான் ஆகும். இதென்றால் மொழியில் இருக்கிற கஷ்டங்கள், இந்த பொருள்களோட சிரமங்களை அறுத்து அது சிலகுவாக வரும். மொழித்திறத்தின் முட்டறுத்த நல்லோன். இவ்வாறு மொழித்திறத்தில் இருக்கிற இடர்பாடுகள், கட்டுப்பாடுகளை விளங்கி கொண்டு அதை வெற்றி கொண்டவன் முதல் நூல் பொருளுணர்ந்து கட்டறுத்து வீடு பெறும். இந்த மொழி அறிவினால வீடு பேறு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த மொழி அறிவு ஒரு கருவி. இந்த மொழி அறிவினால இந்த முதல் நூல் என்று சொல்லப்படுகின்ற முதல் நூல் என்றால் என்ன? இறைவனிடமிருந்து வந்ததையே முதல் நூல்கள். தொல்காப்பியர் அதற்கும் வரவிலக்கணம் தந்திருக்கிறார். வினையின் நீங்கிய விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும். வினையின் நீங்கி, அவருக்கு இரு வினைகள் இல்லை, பாவ புண்ணியங்கள் எல்லாம் அவர் செய்வதில்லை, பக்கச்சார்பு கிடையாது, அன்பயஸ்ட். அவர் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவர். எங்கள் எல்லாருக்கும் நாங்கள் எங்களுடைய பிறப்பால, வளர்ப்பால, கல்வியால ஒரு சார்பு இருக்கு. ஒரு சமூகத்தை சார்ந்திருக்கிறோம், ஒரு நாட்டை சார்ந்திருக்கிறோம், ஒரு சமயத்தை சார்ந்திருக்கிறோம், ஒரு குழுவை சார்ந்திருக்கிறோம். அந்த சார்புகள் எல்லாம் இல்லாதவன் இறைவன். இயல்பாகவே அவருக்கு அந்த இது இல்லை. அதான் இயல்பாகவே பாசங்கள் இல்லாதவன், இயல்பாகவே மலங்கள் அல்லது அழுக்குகள் இல்லாதவன், நிமலன், விமலன். இது அவனுடைய எண் குணங்களில் ஒன்று. அப்படிப்பட்ட இறைவன் விளங்கிய அறிவின் முற்றும் அறிந்தவன் இறைவன். வள்ளுவர் சொல்லுவார், வாலறிவன். வாலறிவன் என்று சொன்னால் தலையறிவு வாலறிவன் அல்ல, முழுமையான அறிவு. கற்றதனாலான பயனென்கொள். கற்றதனால என்ன பயன்?
வாளறிவன் நற்றால் தொழாரெனின். இந்த பூரண அறிவினனாகிய இறைவனுடைய தாள்களை தொழாவிட்டால் என்ன பயன் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அப்ப இந்த முழுமையான அறிவு அது இது என்னாது அனைத்து அறிவாகும். அது இது என்றறிந்துந்தி பெற அவிழ்ந்த சடையானன்றுந்தி பெற என்று திருவந்தியார் மெய்கண்ட சாஸ்திரத்தில் சொல்லுகின்றார். அப்ப அவர் முழுமையான அறிவு, பூரணமானவர். எங்கள் எல்லாருக்கும் சிற்றறிவு, எங்கள் எல்லாருக்கும் குறைவுள்ள அறிவு. இறைவன் ஒருவன் தான் அறிவே வடிவானவன். அந்த அறிவான வடிவான இறைவன், இயல்பாகவே பாசங்களின் இங்கே இறைவன், அவனுடைய வார்த்தைகள் தான் முதல் நூல். அதனால்தான் நாங்கள் வேதமோடு ஆகமம் மெய்யான் இறைவன் நூல் என்று சிவஞான சித்தியார் சொல்லி, அந்த வேதமும் ஆகமங்களும் முதல் நூல்கள் என்று சொல்வதற்கு காரணம் இறைவனிடமிருந்து நேரடியாக வார்த்தைகளாக வந்தது. இந்த முதல் நூல்களுடைய பொருளை அறிந்து எங்களுடைய வீடு பேறு அல்லது எங்களுடைய ஆன்ம விடுதலைக்கு உதவி பெறுவதற்கு இந்த மொழி திறமை ஒரு உதவியாக இருக்கும், புதுக்கருவியாக இருக்கும். அதுக்காக எல்லாரும் அதை படித்துத்தான் வீடு பெற வர வேண்டும் என்றில்லை. ஆனால் இப்படிப்பட்ட துண்டு பிரசுரங்களுக்குரிய விளக்கங்களை சொல்லுவதற்கு இந்த மொழி அறிவு தேவைப்படுகின்றது, விளங்குவதற்கும் தேவைப்படுகின்றது. இது ஒரு என்ன சொல்லுவார்கள், ஒரு அடிப்படை இல்லாமல், ஒரு தொடர்பு இல்லாமல் இப்படியான துண்டு பிரசுரங்கள் வெளிவருவது அந்தந்த மதத்தை சார்ந்தவுடைய மதத்தை மிகவும் கீழ்த்தனமாக்குகின்றது. மிகவும் இவ்வளவு புனிதமான மதம், இவ்வளவு ஞானிகள் கட்டிக்காத்த மதத்தை தங்களுடைய சுய நோக்கத்துக்காக, சுய லாபத்துக்காக இப்படி நாங்கள் கீழ்மைப்படுத்தக்கூடாது. இவ்வளவோ ஞானிகள் பெரியவர்கள் சேர்த்து காட்டி வைத்த மதத்திலே நாங்கள் இப்படியான சில காரியங்களை அந்த மதங்களின் பேராலை செய்வதனாலே அது ஒரு புரிந்துணர்வை தவற பண்ணுவதுடன் எங்களுடைய நோக்கத்தையும் அந்த இழிவையும் கூட கொண்டு வந்தது. சொல்லுவார்கள், அது குளிக்க போய் சேறு போய் பூசிக்கொள்வது என்று சொல்லுவார்கள் இல்லையா? அப்படினால இதில் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். அதை பார்க்கின்றவர்களும் அதை பற்றி அவதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு விளக்கம் கேட்கிறேன், நேர்களுக்கு இந்த கேள்வி இருக்கலாம் என்று. இந்த துண்டு பிரசுரம் என்ன மாதிரியான சூழலில் வெளியிடப்பட்டது என்று நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும். இதே மாதிரியான துண்டு பிரசுரம் நான் இலங்கையிலேயே சந்தித்திருக்கிறேன். சில பேர் சொல்லுவார்கள், பொதுமைகளை காண்கின்ற பொழுது சில வேளைகளை அவர் சொல்லுவார்கள், இல்லை இல்லை இந்த மதத்தில் இப்படித்தான் இருக்கின்றது, இதுதான் பொருள் என்ற வகையிலே சில வகையிலே சொல்லுவார்கள். மதமாற்ற முயற்சிகளுக்கு கூடுதலாக பயன்படுத்துகின்றார்கள். உங்களுடைய மதத்திலே இருக்கின்றதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய மந்திரங்கள், உங்களுடைய ஸ்லோகங்கள், உங்களுடைய பாடல்களிலே இருக்கிற சரியான விளக்கம் இதுதான், நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற அதை நம்பிக்கொண்டிருப்பது தவறு, நீங்கள் பிழை என்ற கருத்துக்குத்தான் இதை பாவிக்கின்றார்கள். அப்படி பாவிக்கின்ற பொழுதுதான் அங்கே அதனுடைய நோக்கமும் வேறுபடுகின்றது, அவருடைய முறையும் மாறுபடுகின்றது. உண்மையிலே இந்த அவருடைய நோக்கம் சரியோ பிழையோ என்பதை நாங்கள் ஆராயக்கூடாது என்றாலும், ஒரு உண்மையான ஒரு மேற்கோள் காட்டும் பொழுது அதனுடைய உண்மையான விளக்கத்தை கொடுப்பதுதான் சிறப்பு. அதை விடுத்து இவ்வாறாக மக்களை ஒரு குறையான ஒரு தவறான பாதையிலே இட்டு செல்கின்ற நோக்கம், அது அந்த நோக்கத்தை கொண்டிருப்பவர்களுடைய அந்த நோக்கத்தையே முறியடிக்கின்ற ஒரு செயலாக, அதாவது அது ஆன்மீகம் என்ற நிலையிலிருந்து மதம் என்ற நிலைக்கு கீழே இறங்குகின்றது. நாங்களை தெரியும், நாங்கள் போன முறை சென்றவுடன் சொல்கிறோம், விவேகானந்தர் தன்னுடைய சிகாகோ சொற்பொழிவிலே சொல்லுகின்றார், எத்தனையோ ரத்த ஆறுகள் இந்த மதங்களின் பெயரால் ஓடியிருக்கின்றன, எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கின்றன, எத்தனையோ உயிர்கள் அழிந்திருக்கின்றன, எத்தனையோ நாகரிகங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மதவெறி அல்லது இந்த ஒரு ஃபெனாட்டிசிசம் என்று சொல்லுவார்கள், இந்த குறுகிய மனப்பான்மை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நாம் வாழும் பூமி இன்றைக்கு இருப்பதை விட எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும் என்று 116 வருஷங்களுக்கு முன்னர் சிகாகோவிலே உலக சமயங்களுடைய மகாநாட்டிலே விவேகானந்தர் சொல்லியிருக்கின்றார். நாங்கள் இன்றைக்கும் அதே நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். முன்னேற்றத்துக்கு அங்கே ஒரு வழியை காணவில்லை. அதுதான் அங்கே முக்கியம். நாங்கள் அடிப்படையே இன்னும் சரியாக விளங்கிக் கொள்ளாமல் அடிபட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலைமையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த மதங்களினுடைய அந்த நோக்கத்தை, உயரிய பண்பை நாங்கள் நன்றாக விளங்கி கொண்டால் இவ்வாறான வேறுபாடுகளோ பேதங்களோ ஏற்படுவதற்கு வழி இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். நீங்கள் அந்த துண்டு பிரதேசத்தை குறித்து காட்டியிருக்கிறீர்கள். அடுத்த கேள்விக்கு போவோமா அல்லது வேறு யாராவது கேள்வி? அடுத்த கேள்வி ஒன்று கேட்டிருக்கின்றார்கள். இதிலே இந்த சில சித்தர் பாடல்கள் இருக்கின்றன. நட்டகல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனன்று சொல்லு மன்ற மேதடா நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவங் கரிச்சுவை அறியுமோ.
பராசக்தி படம் பார்த்தவர்களுக்கு இந்த பாடல் ஞாபகம் இருக்கு. கருணாநிதி வேண்டுமென்றே பூத்தி இருக்கார். இது சிவவாக்கியருடைய பாடல். அப்ப இதை போட்டு விட்டு சொல்லுவார்கள் இருந்து இந்த பாடல் இருக்கின்றது. அப்ப நீங்கள் என்னத்துக்காக இப்படி எல்லாம் சுத்தி சுத்தி வந்து கும்பிடுகிறீர்கள்? நீட்ட புனைந்தென்ன நீராட போயென்ன மனமே மாற்றி புறக்க வகை அறிந்தாயிலேயே என்று இன்னொரு பாடல் இருக்கின்றது. இப்படி பல பாடல்கள் சித்தர் பாடல்களை எடுத்து காட்டி இன்னொருவர் கேட்டிருக்கின்றார். அப்ப அதிலே வந்து இந்த இவர்கள் சொல்லுவது என்ன, இதிலே ஒரு நூலை ஒருவர் தந்தால் எப்படி பொருள் காணும் என்பதற்கு ஒரு உலகம் கொண்டிருக்கின்றது. நான் மருத்துவ மாணவனாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு பாடம் சட்ட மருத்துவம், ஃபாரன்சிக் மெடிசின். அதாவது மருத்துவர்கள் வந்து சட்ட ரீதியான நிலையிலேயும் தொழில்பட வேண்டிய நிலைமை இருக்கின்றது. இப்போ ஒருவர் அடிபட்டு காயத்திலே வந்தால் அந்த காயங்களை பற்றி குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் கோர்ட்டிலே அல்லது நீதிமன்றத்திலே சாட்சி சொல்ல வேண்டி வந்தால் அல்லது அதை பற்றி கருத்து கொள்ள வேண்டி வந்தால் இந்த காயங்கள் எப்படிப்பட்ட காயங்கள், என்ன விதமாக ஏற்பட்டிருக்கலாம், இது தானாக விழுந்து ஏற்பட்டதா அல்லது இன்னொருவரால் ஏற்பட்டதா, இன்னொருவரால் ஏற்பட்டது என்றால் அந்த இன்னொருவர் எங்கே இருந்து இந்த காயத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், அண்மையில் இருந்து ஏற்படுத்துகிறாரா தொலைவில் இருந்து ஏற்படுத்துகிறாரா விளங்குகின்றதா? அல்ல சில காயங்கள் இது இறந்த பிறகு உடலுக்கு ஏற்பட்ட காயமா இறக்க முதல் ஏற்பட்ட காயமா? தயாராக இருக்க ஒருவர் நீரில் இறந்து விழுந்திருந்தால் கிணத்திலே விழுந்திருந்தால் இது இறந்த பிறகு அவரை கிணத்துக்கே தள்ளிவிட்டார்களா அல்லது கிணத்திலே விழுந்திருந்தாரா? அதே மாதிரியாக கற்பழிப்பு போன்ற பல விடயங்களுக்கும் பல விதமான இருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் சட்டத்தரணிகள் இதில் வேலை நுணுக்கம் அச்சுவேறு ஆணுவலாக பித்து பிடுங்கி விடுவார்கள். அப்பொழுது எங்களுக்கு சட்ட மருத்துவம் படிக்கின்ற பொழுது சொல்லி தந்தது, இந்த நீங்கள் கோர்ட்ஸிலே நிற்கின்ற பொழுது அவர்கள் ஒரு புஸ்தகத்தை தருவார்கள். அந்த புஸ்தகத்திலே ஒரு பேராகிராஃப் அல்ல ஒரு பந்தியை மட்டும் வசனத்தை அல்ல சில வசனங்களை மட்டும் வாசிக்க சொல்லுவார்கள். கேட்பார்கள் உங்களுடைய கருத்து என்ன. அது பெரும்பாலும் அவர்களுடைய கட்சிக்காரருக்கு சார்பானதாக இருக்கு. அப்படி தருகின்ற பொழுது நீங்கள் உடனடியாக கருத்து சொல்லப்படாது. அதாவது இப்படி நீட்ட புனைந்தென்ன நீராட போய் என்ற ஒரு பாடல் தந்தாங்க அல்லது நட்டகல்ல சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்த மொனமன் என்று சொல்லும் ஒன்றும் எதிரான பாட்டை சொன்னாலும் உடனடியாக கருத்து சொல்லப்படாது. இது சட்ட மருத்துவ குறிப்பு தான் நான் சொல்லுகின்றேன். அப்ப என்ன செய்ய வேணும்? உடனே அந்த புஸ்தகத்தை வாங்கி அதற்கு முன்னாலே பின்னாலே உள்ள பேராகிராஃபை பார்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த புஸ்தகம் யார் எழுதினார் என்று பார்க்க வேண்டும். எழுதினவருடைய குவாலிபிகேஷன் தராதரம் பார்க்க வேண்டும். இவ்வளவும் பார்த்துத்தான் நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். அந்த இதுக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கப்படாது. அப்ப சிவவாக்கியருடைய பாடல்களில் எத்தனையோ பாடல்கள் இறைவனை புகழ்ந்து பாடியிருக்கின்றன. பட்டினத்தாருடைய பாடல்களே கூட எத்தனையோ பாடல்கள் இறைவனை புகழ்ந்து பாடியிருக்கின்றன. ஆனா அந்த பாடல்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த பாடல்களை மட்டும் தனியாக எடுத்து பொருள் சொல்வது தவறு. அதற்கு விளக்கம் என்று சொல்லுவார்கள். இந்த பாடல்களுக்கு எப்படி என்றால் எங்களுக்கு சைவத்திலே நாங்கள் சொன்னோம் சிவபுண்ணியங்களிலே 4 வகை இருக்கின்றன. சரியை என்பது உடம்பாலை செய்கிறது உண்டு. கோயிலை கழுவுவது, கூட்டுவது, வலம் பெறுவது, அடியவர்களுக்கு தொண்டு செய்வது. கிரியை என்பது பூஜை முறைகள் அதுகளை செய்வது. யோகம் என்பது யோக நெறியிலே தன்னுள் நிறைந்து அட்டாங்க யோகம் என்று பார்த்தோம். இயமன் நியமம், தாரணை, பிரத்யாகாரம், பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சி, அடுத்தது தியானம், அடுத்தது சமாதி. இது யோக நெறி. ஞான நெறியிலே ஞான நூல்களை கேட்டல், சிந்தித்தல், மற்றது தெளிதல், நிட்டகோடல் என்று 4 வழி. ஒன்றினுக்கு ஒன்றாக உயரும். இந்த சரியகிரிய யோகங்கள் எல்லாம் ஞானத்தை நோக்கி செல்லுகின்ற படிகள். ஒன்றனுக்கு ஒன்று உயர்ச்சி. அப்ப ஒரே இதிலேயே நிற்காம அந்த உயர்ச்சியை சொல்வதற்காகத்தான் இதை சொல்லுகின்றார்கள். நட்டகல்ல சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சொற்றி வந்து மொனமன் என்று சொல்லு மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ. இது கிரியை சொல்லுகிறது. அதை சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றார்? இதுக்கு மேலே போ, யோகத்துக்கு போ. நத்தகல்லும் பேசுமோ. நாதன் உள்ளிருக்கையில் உள்ளிருக்கிற நாதனை தெரிவது யோகம், யோக நெறி. அப்ப சரியையை விட கிரியை உயர்ந்தது, கிரியையை விட யோகம் உயர்ந்தது, யோகத்தை விட ஞானம் உயர்ந்தது. இதை அறிவுறுத்துவதற்காக சில பாடல்கள் இருக்கின்றன. அதற்காக இழிவுபடுத்தி இவையெல்லாம் பொருள் அல்ல என்று அவர்கள் சொல்லவில்லை. பட்டினத்தார் பாடல் முழுமையாக படிக்க வேண்டும், சிவவாக்கியர் பாடல் முழுமையாக படிக்க வேண்டும். அப்படி படித்தால் அவர்கள் திருநீட்டை பற்றி, சிவனை பற்றி, ஆலய வழிபாட்டை பற்றி, எங்களுடைய சரியகிரிய யோக ஞானங்களை பற்றி கூடிய பாடல்கள் புரியும். ஆகவே தனித்தனி பாடல்களாக பிரித்து அதை புரழ்ந்து என்று சொல்லுவார். அதை எராட்டிக்கா பொருள் கொள்வது தப்பு. பொருள் கொள்வதற்கு இந்த முறைமையை பாருங்கள். அது இருக்கின்றது. உண்மையிலே டாக்டர் நீங்கள் சொல்லும் பொழுதுதான் இப்ப அறிஞர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் கூட ஒரு விஷயத்தை நன்கு விளங்கிக் கொள்ளாமல் மக்களை ஓரளவுக்கு ஒரு பிழையான பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய வழிமுறைகளை கையாள விரும்பினால் அதை இந்த மாதிரி
எங்களுடைய அந்த தெய்வம் இல்லை, நாங்கள் எப்பொழுதும் இந்த மாதிரியான தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுகிறோம் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு காரணத்தை காட்டுவதற்கு இதை பயன்படுத்துகிறார்கள். ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு பொருள் சொல்வது விபரீதமாக இருக்கும். அதனாலே இது ரெண்டு, இது அணுகி பொருள் சொல்வர்கள் அவதானமாக இருக்க வேண்டும், மொழியை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டாவிட்டால் புரிந்து கொண்ட வேற சரியோ தப்போ என்று கேட்டு அதை சொல்ல வேண்டும். அது ஒன்று. இரண்டாவது, நோக்கம் சுத்தமாக இருக்க வேண்டும். எல்லாரும் இறைவனை அழுத்தி அவருடைய வழிகாட்டலை வேண்டினால் எங்கள் மனம் சுத்தமாகும். மனம் சுத்தமானால் வாக்கு சுத்தமாகும். அதில் தப்பு இருக்காது. அதை நினைத்து கொண்டு செயற்பட்டால் இந்த செயற்பாடுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உண்மையிலே சில கேள்விகள் நீங்கள் விளக்கம் கூறுகின்ற பொழுது நேயர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வழிமுறையை நீங்கள் இங்கே கைக்கொள்கிறதை பார்க்கும் பொழுது இது உண்மையிலேயே கேள்வியிலேயே பிறந்த ஒரு ஞானம் என்று கூட சொல்லலாம். கேள்வி கேட்பதனாலே தான் எங்களுக்கு அறிவு வளர்ச்சி அடையும். உண்மை. இதற்கும் சந்தேகங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும், மற்றது அவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதே நேரம் ஐயங்களை தீர்க்கவும் வேண்டும். இங்கே ஒரு நேயர் வந்து கொண்டிருக்கிறார், அவர்களை பார்ப்போம். வணக்கம். 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 சொல்லுங்க. வணக்கம். ஆசிரியர் சிவநேசன் அவர்களுக்கும் டாக்டர் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். நிகழ்வு நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் பேசுகிறேன். சொல்லுங்க. உங்களுடைய ஆரம்ப உரைகளை எனக்கு நிறைய உங்களோட விஷயத்தை பிடித்தது. நீங்க சிவனையே முழுமுதற்கடல், அதாவது தென்னாவுடைய சிவனையை போற்றி அட்டவருக்கு விரைவாக போற்றி அந்த அடிப்படையிலே உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் முறையில் அமைந்து கொண்டிருந்தது. நான் ஏன் பிடித்து கொண்டிருக்கேன். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் நாங்கள் எல்லாரும் கடந்து வந்து போட்டு ஏதோ ஒரு வகையில எழுந்த மனசுல எல்லோரும் எல்லா மாதிரியும் கருத்துக்களும் கூட வந்து கொண்டிருக்கு. அதாவது உண்மையிலே உங்களோட கருத்துக்கள் மிகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் உண்மையாகவும் அந்த சமயத்தில் அடிப்படையில் உறுதியாக இருப்பவர்களுக்கு மிகவும் தெளிவான கருத்து. இப்போ நீங்க சொன்ன விஷயத்தை கூட நான் ஆரம்பத்தில் கேட்டேன். நீங்கள் தட்சிணாமூர்த்தியை பற்றி உச்சரித்த போதே நானே நினைச்சேன், எங்கள் ஊர்லேயும் ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கு. சிவன் கோயிலும் அந்த தெற்கு திசையை நோக்கியோடி தட்சிணாமூர்த்தி இருக்கு. அது நல்ல பூர்ண விளக்கத்தை கொடுத்தீர்கள். இப்படியான விடயங்கள் உண்மையாகவே இந்த அறகுறையாக இந்த மனம் தளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், மனதில் உறுதி இல்லாதவர்களுக்கு இதுகள் நல்ல தெளிவாக கொடுக்கும். இன்றைக்கும் அந்த சுற்றுப்பிரசனம் என்பது நான் உண்மையிலே ஓம் என்ற தத்துவமே அது இந்து சமயத்துக்குள்ள தான் இருக்குது. ஓம் கணபதி, ஓம் முருகா, ஓம் சக்தின்னு எல்லாமே அங்கதான் இருக்கு உருவாகுது. அதனால இது இந்த சுற்றுப்பிரசனம் என்பது இதோட இந்து சமய ஏதாவது அறக்கட்டளை சம்பந்தமான இடங்கள் இருந்து வந்த சுற்றுப்பிரசனமா அல்லது வேறு ஏதாவது மதங்களை பிறப்பிட சபைகள் இருந்து வந்த சுற்றுப்பிரசனம் எனக்கு தெரியவில்லை. ஏன்னா அப்படியானவர்களுக்கு நீங்க சரியான தெளிவான மனமொழியை கொடுத்து அப்படியானவர்களுக்கு ஒரு இறுக்கமான தெளிவை நீங்கள் கொடுக்கணும்னு என்னுடைய கருத்து. இந்த வேலை உங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்தும் இதை சிறப்பாக நடத்த வேண்டும்ன்றதுக்கு உங்களுக்கு என்னுடைய பூர்ண ஆசையும் ஆதரவை நல்கின்றோம். நீங்கள் அந்த சுற்றுப்பிரசன விளக்கத்தை அப்படிதான் கூடி விடுங்கள். யார் இந்த அமைப்பிலே இந்த இடத்துல வந்தேன்னு சொல்லி ஏன்னா இங்கே எங்களுக்கு நிறைய தெரியும். நாங்கள் 20 வருஷம் கனடா நடத்தினோம். குழப்பகரமான செய்திகள் வந்து வந்திருக்கு. ஆசிரியர் சிவநேசன் அவர்கள் அவருடைய சிந்தனை சொன்னதும் அதே சிந்தனை சொன்னேன். அதனால அதுக்கு விளக்கமா தெளிவாக போற வேண்டாம். இந்த இளம் மட்டங்கள் சிலர்கள் சில விஷயங்கள்ல குழம்பி போய் போற கட்டங்கள் சிலர் இருக்கு. அதை எங்கட உண்மையில நீங்க நம்ப மாட்டீங்க. சில மதமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இல்லை என்று சைவ சித்தாந்தத்துல ஊறி கிளைச்ச எங்கட சமூகம் முழுக்க இந்து கோயில்களோடும் சைவத்தோடும் இந்த சமூகத்திலே இருந்துச்சு. சில அன்பர்கள் கூட இப்படி மனம் மாறி குழந்தைகளை நாம் பார்த்து வேறப்படுவார். அதனால டாக்டர்களே உண்மையா உங்களோட சிந்த மிகவும் மிக கவர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களை மாதிரியான ஆட்கள் இருந்தால் எங்களோட சமயம் என்ன நிலைத்து வாழும். அதை எங்களுடைய நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டு கூறி நீங்க அந்த தொடுப்பதை இந்த இடத்துக்கு வந்த ஒரு விளக்கத்தையாவது எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் கேட்டு இந்த விளக்கம், இந்த துண்டு பிரசுரங்கள் பற்றிய விளக்கம் என்று கேட்டால் இது இந்து சமயத்திலிருந்து வந்ததல்ல. பிற மதத்தவர்கள் மதமாற்ற முயற்சிக்காக இப்படிப்பட்ட தொண்டு பிரசுரம் வந்திருக்கின்றது. ஒரு கிறிஸ்தவ சபையின் பெயரால் இது வந்திருக்கின்றது. இது வருத்தத்துக்குரிய விஷயம், உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை கேட்பதனாலே அவர்களுக்குரிய ஒரு தெளிவு பிறக்கும், பிரசுரத்தை பார்ப்பவர்களுக்கும் ஒரு தெளிவு பிறக்கும். அடுத்ததாக இந்த கடவுளை நம்பிக்கை வைத்தல் என்பது
இப்போ ஓடி ஆடி திரிந்து ஒரு ஷாப்பிங் செய்கிற விஷயம் அல்ல அல்ல சொல்லுவார்கள் the faith in God ஒன்று இருக்கின்றது. மற்றது அடுத்ததாக ஒன்று சொல்லுவார்கள் the living reality of the God. அது வந்து அந்த நம்பிக்கை வந்து ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரியாக அந்த உயிர்ப்பான கடவுளிலே வாழ்தல் என்று ஒன்று இருக்கின்றது. கடவுளோடு வாழ்தல் ஒவ்வொரு கனவு அந்த மொமெண்ட் டு மொமெண்ட் இது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு உயிர்ப்பை அந்த கடவுளுடைய உயிர்ப்பை உணர்ந்து வாழ்தல் ஒன்று இருக்கின்றது. அந்த உணர்ந்து வாழ்தல் என்ற நிலையை எட்டு மட்டும்தான் எங்களுக்கு அந்த நம்பிக்கை தேவை. அதாவது ஒன்று இருக்கிறது என்ற திட்டமாக உணர்ந்து விட்டால் அங்கே நம்பிக்கை தேவையில்லை. அது சரியாக உணர வரைக்கும் தான் எங்களுக்கு அந்த நம்பிக்கை தேவை. அதாவது ஃபெய்த் என்பது ஒரு சப்ஸ்டிடியூட் ஃபார் த லிவிங் ரியாலிட்டி ஆஃப் தி காட் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நிலையில் இருக்கிற பொழுது பலவிதமான தடுமாற்றங்களுடன் பலர் மதம் மாறுவதற்கு காரணம் வந்து வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனைகள் வரும்போது. எங்கேயும் சோதனை காலம் வந்தால் உண்மை தெரியும். சோதனை காலம் வரும்பொழுது தானே கணவன் மனைவிக்கு இருக்கிற உண்மையான அன்பே தெரிய வருகிறது. எத்தனையோ பேர் இன்றைக்கு விவாகரத்தில் வந்து நிற்கிறது என்னதுக்கு காரணம்? பொருளாதார சிக்கல்கள், கடன் சிக்கல்கள் மற்றும் சிக்கல்கள் வரும்பொழுது அந்த உறவிலே இருக்கிற பிணைப்பு வந்து தொய்ந்து விடுகிறது. எல்லாரும் காதலிக்கிறார்கள், திருமணம் செய்கிறார்கள். திருமணம் செய்யும் போதும் காதலிக்கும் பொழுதும் நானும் நீயும் ஒருவர் என்று உறுதிப்பாடுடன் தான் இருக்கின்றார்கள். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் வாழ்க்கையிலே சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது அந்த உறுதியிலே நிற்கின்றார்களா? நீங்கள் சொன்ன விஷயத்துல நான் ஒரு குறிப்பு கூட விரும்புகிறேன். உண்மையிலேயே இந்த வாழ்க்கை என்பது என்ன? இரு உயிர்கள் அல்லது இரு உள்ளங்கள் ஒற்றுமைப்படுகின்ற பொழுது எவ்வாறான விடயங்களை எதிர்கொள்ளப் போகிறோம் என்று ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் செயற்படுகிறார்களா என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அது அவர்களுக்கு இந்த வாழ்க்கைக்கு தயார் நிலை ஏற்பட்டு விட்டதா என்பதனால் தான் இவ்வாறான சிக்கல்களுக்கு சொல்லுவார்கள். இந்த இறையை கொண்டு வர வேண்டும் வாழ்க்கையில். இந்த இறை இந்த வாழ்க்கையில வந்து இது 2 பேருக்குள்ள பிணைப்பு அல்ல, இது 3 பேருக்கு இடையில் உள்ள பிணைப்பு. சொல்லுவார்கள் இந்த கைகோர்த்து நிற்க வேண்டும். கணவன் மனைவியுடைய கையை பற்றிக் கொள்ளுகின்றான், மனைவி கணவனுடைய கை ஒரு கையால பற்றிக் கொள்கிறார், இன்னொரு கையாலே இறைவனுடைய கரங்களை பற்றிக் கொள்ளுகின்றார்கள். இந்த முக்கோண பிணைப்பு நடுவிலே இருக்கின்ற குடும்பத்திலே அந்த பிள்ளைகள் சுகமாக வாழுகின்றார்கள், நல்ல ஒழுக்கத்துடன் நல்ல பண்புகளுடன் வளர்கின்றார்கள். இந்த குடும்பம் உறுதியாக இருக்கின்றது. இந்த குடும்பம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்லாமல் எக்ஸ்டெண்டட் ரிலேட்டிவ் தன்னுடைய பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் மற்றது உறவினர்களுக்கு கூட ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கின்றது. இந்த இறையை இல்லத்திலே இருத்த வேண்டும். இப்ப நாங்கள் இதுவரை எங்களுடைய வாழ்க்கை தாயகத்து வாழ்க்கையை நாங்கள் உற்று நோக்கினால் உண்மையிலேயே ஒரு கோயில் வந்து எங்களுடைய கிராமத்தினுடைய முக்கிய ஒரு கேந்திர நிலையமாக இருந்து கொண்டு அந்த கோயிலை வழிபட்டு கொண்டே நாங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தோம். இங்கே போலிட வாழ்விலே அங்கே இறைக்கு இடமில்லாமல் பொருளுக்கு, ஐஸ்வர்யங்களுக்கு நாங்கள் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இந்த கைகோர்ப்பு இறைக்கல்ல, ஐஸ்வர்யத்துக்கு தான் கைகோர்ப்பு. என்னென்று கேட்டால் வாழ்க்கையிலே என்ன எங்களுக்கு முக்கியம் அல்லது என்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம்ன்றது வேற முக்கியமான விஷயம். பல பேர் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் பொருள் விட்டதுக்காக தான் கன பேர் செய்கின்றோம் என்றால் இங்கே பொருளாதார வாய்ப்புகள் கூட திறந்த பொருளாதார அமைப்பு இருக்கின்றது, சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. பொருளீட்டலையே முன்னுக்கு வைத்து மற்றது எல்லாம் பின்தங்கி விடுகின்றோம். அதை சொல்லுவார்கள், எங்களுக்கு எது வாழ்க்கைக்கு தேவையான பொருள், எது முதலீடு, எது எங்களுடைய வைப்பீடு, எதிலே நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு தங்கி இருக்கின்றோம் என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். அதற்கு இறையை பிடித்து கொண்டு மிச்சத்தை பார்க்க வேண்டும். அதை சொல்லுவார்கள், பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா புறப்பு. இந்த பொருள் அல்லாதவற்றை நாங்கள் சில பேர் இப்படி பணம் தேடுவதை பொருளாக கொள்வார்கள், சில பேர் கல்வியை பொருளாக கொள்வார்கள், படிக்க வேண்டும், பட்டங்கள் பெற வேண்டும், அப்படி கல்வியை பொருளாக கொள்பவர்கள் இருக்கிறார்கள். சில பேர் வந்து புகழை பொருளாக கொள்பவர்கள் இருக்கின்றார்கள், அது இந்த புகழை தேட வேண்டும் என்ற பொருளை தேடுபவர்கள் இருக்கின்றார்கள். சில பேர் என்னுடைய மனைவி மக்களை நன்றாக சிறப்பாக பொருளாதார உச்சத்தை நன்றாக வாழ வைக்க வேண்டும், வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதையே பொருளாக கொண்டு வாழ்பவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பலவிதமான பொருள்களை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையிலே என்ன தேவை என்பதை பற்றி எங்களுடைய சமயத்திலே பாரம்பரியத்தில் சொல்வார்கள். 4 புருஷார்த்தம் வாழ்வியல் நோக்குகள் 4: அறம், பொருள், இன்பம், வீடு. வாழ்க்கையிலே அறம் தேவை, தர்மம் தேவை. அதுக்கு ஔவையார் சொல்லுவார், ஈதல் அறம், மற்றவர்களுக்கு கொடுத்தல், புண்ணியம் செய்தல், தான தர்மங்கள் செய்தல் அறம். அடுத்தது பொருள் ஈட்ட வேண்டும், அதுவும் தேவை.
4 நோக்கங்களில் ஒன்றாக சொல்லப்பட்டிருந்தது. தீவினை விட்டு ஈட்டல் பொருள், ஈதலறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள். அடுத்ததாக வாழ்க்கையிலே இன்பமும் அனுபவிக்க வேண்டும். காதலரிருவர் கருத்தொருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம். ஆனால் இந்த மூன்றும் தான் வாழ்க்கை என்று நினைத்து விட முடியாது. இதற்கு அப்பாலும் இதை கடந்தும் ஒரு இறை ஒன்று இருக்கின்றது. இதை எப்போதும் பிடித்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே இந்த பொறுப்புகள் ஓய்ந்த பின்னர் இவற்றை விட்டு இறையை முழுமையாக பிடித்துக் கொள்ளலாம். ஒரு கரத்தால் இறையை பற்றியவர்கள் வாழ்க்கையிலே தங்களுக்கு சந்தர்ப்பம் பெறும்பொழுது 2 கரத்தாலும் இறையை பற்றிக் கொள்கின்ற நிலை வந்து வீடு அல்லது மோட்சம் அல்லது ஆன்மீகம். பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. இது ஔவையாருடைய பாட்டு. இதுதான் வாழ்க்கையுடைய 4 நோக்கங்கள். இந்த 4 நோக்கங்களையும் தெரிந்து அதற்கு ஏற்ற மாதிரி எப்பொழுதும் இறையை பிடித்துக் கொள்ள வேண்டும். இது மார்கழி மாதம் நாங்கள் படிக்கின்ற பொழுது படிக்கின்றோம். போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே. எங்களுக்கு வாழ் முதலாயிருப்பவர் இறைவன். எங்களுக்கு வாழ் முதலாயிருப்பது நாம் தேடிய தேட்டம் அல்ல, நாம் பார்க்கின்ற தொழிலும் அல்ல. இங்கெல்லாம் தெரியும் தொழிலெல்லாம் நிரந்தரம் இல்லை. சில பேர் வேலை வேலை என்று தொழில் கூடத்துக்கே அடிமையாக இருப்பார்கள். சில வேளைகள் அதை பற்றி பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஐ எம் வெரி சின்சியர் அட் ஒர்க் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது அல்ல பொருள். அது உமக்கு ஒரு கருவி, இந்த உலகத்தை வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு கருவி. அதே மாதிரியாக சில பேர் தங்களுடைய கல்வியை பெருமையாக கொள்வார்கள். அப்படியெல்லாம் இருக்கின்றது. அப்படியெல்லாம் இல்லாமல் இறைவனை ஆதாரமாக கொள்ள வேண்டும். அவரை நடுவிலே கொண்டு வர வேண்டும். இல்லத்திலே அவர் எழுந்தருள வேண்டும். அந்த திருப்பள்ளி எழுச்சியிலே வருகின்றது. பந்தனை விரலியும் நீயும், நம்முடைய உமையையும் நீயும், நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரன். அடியவர்களுடைய இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இருக்கின்றன. இந்த இல்லங்களிலே இறைவனை எழுந்தருள பண்ண வேண்டும். உள்ளங்களிலே இறைவனை எழுந்தருள பண்ண வேண்டும். இந்த இறையை எழுந்தருள பண்ணாவிட்டால் இந்த குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. இன்றைக்கெல்லாம் மேரிட்டல் கவுன்சிலிங் நிறைய நடக்கின்றது. டிவோர்ஸ், ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், மேரிட்டல் கவுன்சிலிங், டிவோர்ஸ் கவுன்சிலிங், போஸ்ட் டிவோர்ஸ் கவுன்சிலிங் எல்லாமே நடக்கின்றது. ஆனால் இந்த இறை என்பது ஒன்று இல்லாவிட்டால் அங்கே சமாதானம் என்பது இல்லை. இந்த குடும்பத்திலே சாந்தி என்பது இல்லை. இறைக்கு முக்கியத்துவம் தந்து இருக்கிற குடும்பங்களிலே சாந்தி சமாதானம் உண்டு. அதுதான் உண்மை. உண்மையில் டாக்டர், இங்கே பல நேயர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரையும் எடுக்க முடியாது. இங்கே ஒருவர் வந்து வணக்கம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்களோட விளக்கங்கள் எல்லாம் மிக அருமையாக இருக்கிறது. உங்கள் 2 பேருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். புது வருட வாழ்த்துக்கள். எல்லா சமயங்களும் அறத்தை தான் வலியுறுத்துகிறது. பிறகு ஏன் இந்த தங்களுடைய சமயத்துக்கு வலிந்து இழுக்கிறார்கள்? அதால அவர்களுக்கு என்ன பயன்? அவரவர்கள் தங்களுடைய சமயத்திலே இருந்து ஒழுக்கமாகவும் நல்ல பண்புகள் உள்ளவர்களாகவும் இருந்தாலே காணுமே. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். அதுக்காக என்னத்துக்காக இவர்கள் எல்லா சமயங்களும் ஒன்றைத்தான் கடைசியா ஒரு வழியைத்தான் அடைகிறோம். அப்பேன் இவர்கள் இப்படி வலிந்து இழுக்கிறார்கள் சமயத்தின் பேரா? நல்ல ஒரு கேள்வி. இது அவர்களை தான் கேட்க வேண்டும். ஆனால் இதுல என்னன்னு கேட்டால், அந்த சமய ஞானிகள், அங்கே இருந்த ஞானிகள், அதை தோற்றுவித்தவர்கள் வந்து அதிலே ஞானிகள். அவர்கள் இந்த அனுபவத்தை கண்டு இதை மற்றவர்களும் பெற வேண்டும் என்று அவாவிட்டவர். இப்போ அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இதை போய் மற்றவர்களுக்கும் சொல்லு, பரப்பு என்று சொல்லி இருக்கிறார்கள். திருமந்திரத்திலே சொல்லுகின்றார்கள், நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். என்னுடைய இன்பத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக, மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அந்த ஞானிகள் அதை செய்திருக்கின்றார்கள். மற்ற இடங்களுக்கு சென்று அதை சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த செய்தியை பரப்புகின்ற வேளையிலே அது பிற்பாடு ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்டு கத்தியாலும் புத்தியாலும் மற்றவர்களை வென்று நாகரிகங்களை சிதைத்து மக்களை வலிந்து மதம் மாற்றி கொள்கின்ற நிலைக்கு அது கீழ்த்தள்ளப்பட்டு விட்டது. அதான் அந்த காலப்போக்கிலே வருகின்ற தன்மை. சொல்லுவார்கள் இன்ஸ்டிடியூஷனலிசம். வேர்ட் சொல்லுவார்கள், இன்ஸ்டிடியூஷனலிசம் கில்ஸ் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்பொழுது அந்த தாபனமயப்படுத்தப்படும் பொழுது அந்த ஆத்மீகம் வந்து மலங்கி விடுகிறது. இப்போ எல்லாரும் சில பேர் சொல்லுவார்கள், எங்களுடைய சமயத்திலே ஒரு ஸ்தாபனம் இல்லை, எங்களுடைய சமயத்திலே வந்து ஒரு ஸ்தாபனம் திரு சபை என்று இல்லை. அது ஒரு குறையாக பல பேர் சொல்லுவார்கள். ஆனால் அதுதான் எங்களுடைய ஸ்ட்ரென்த். ஏனென்றால் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ஸ்தாபன கட்டமைப்புக்குள்ளே இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு கருவிகளாக இருக்கலாம். இப்போ ஸ்தாபனமயப்படுத்தப்படும் பொழுது அதில் சில குறைபாடுகள் வந்து விடுகின்றன. இப்போ அதில் சில தவறுகள் நேருகின்றன. அப்போ ஸ்தாபனங்கள் பிறகு அந்த தவறுகளுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு மன்னிப்பும் கோருகின்றன. அப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு அந்த நிறுவனமயப்படுத்தல், ஸ்தாபனமயப்படுத்தல் என்பது இல்லை. சமயம் என்பது தனி மனிதன சம்பந்தமானது. இதனுடைய செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக மற்றொரு வலிந்து மதம் மாற்றுவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல.
உண்மையிலே நீங்கள் சொல்லும் பொழுது நான் ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்தாபனமயமாக்கப்படுகின்ற பொழுது அங்கே ஓரளவுக்கு ஒரு வியாபார நோக்கம் இருப்பது போன்ற ஒரு பிரமை ஏற்படுகிறது. இப்போ ஸ்தாபனமாக்கும் பொழுது இப்போ நீங்கள் நான் ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஒரு ஸ்தாபனமயப்படுத்தப்பட்ட போது ஆக்களை சேர்த்தால் தான் என்னுடைய வளரும், என்னுடைய ஸ்தாபனம் வளரும். அப்போ நான் வளர்வதற்கு ஏதாவது வழிமுறை செய்ய வேண்டும். இப்போ நான் இப்படி ஒரு ஸ்தாபனம் ஆரம்பித்திருக்கிறேன் என்று விளம்பரங்கள் செய்து எத்தனையோ பேரை சேர்த்தால் தான் என்னுடைய ஸ்தாபனம் நிலைத்திருக்கும். அப்போ அதற்கான ஒரு வழிமுறைகளை சிலர் தவறாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இப்போ ஸ்தாபனம் மேம்படுத்தப்படுவது சில விடயங்கள் இலகுவாகும். ஒரு குரூப்பாக ஒரு தனி மனிதராக செய்வதை விட குரூப்பாக செய்யும் பொழுது இலகுவாகும். சில கட்டுப்பாடுகளை போன்ற பொழுது சில வேலைகளை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்திலே இந்த புரிந்துணர்வு பிறகு இல்லாமல் போகும். அதாவது இந்த லிவிங் ரியாலிட்டி வித் காட் இல்லாமல் போய் ஒன்லி எக்ஸிஸ்டிங் ஃபெய்த்திலேயே தங்கி இருக்கின்ற நிலைக்கு இந்த தாவரங்கள் தரமுறங்கும் பொழுது இந்த தவறுகள் இது இருக்கிறது. லிவிங் ரியாலிட்டி ஆஃப் தி காட் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சமயத்தில் சொல்லுவார்கள், நிஷ்டை கூடாமல் ஞான உபதேசம் செய்யப்படாது. எங்களுடைய ஸ்தாபனங்கள் இருக்கின்றன, மடங்கள் இருக்கின்றன. அந்த மடங்களிலே எல்லாம் இருக்கின்றது. இப்போ தர்மபுரம் ஆதீனத்துக்கு போனால் அங்கே ஒரு சமாதி இருக்கின்றது, ஆனந்த தீர்த்தர் சமாதி. இந்த ஆனந்த தீர்த்தருடைய சமாதியில வரலாறு என்று கேட்டால் அப்போ இருக்கிற குருமகா சன்னிதானம் அவர் இருக்கும் பொழுதே அடுத்தவர் ஒருவர் தெரிவு செய்ய வேண்டும். அடுத்தவர் ஒருவர் தெரிவு செய்வதற்கு அவருக்கு இந்த ஆன்ம அனுபவம் வாய்க்க வேண்டும். அதுக்கு குருவருள் தேவை. அப்போ குருவருள் தேவை என்பதற்காக அவர் என்ன செய்கிறார், அவருக்கு தீட்சை கொடுத்து, அவருடைய இருந்தவர்களுக்கு தீட்சை கொடுத்து தன்னுடைய கரத்தை சிவஹஸ்தம் என்று சொல்லுவார்கள். ஹஸ்தம்ன்றா கரம். பரதநாட்டியம் படிப்பவர்களுக்கு தெரியும். அந்த தன்னுடைய கரத்தை அவனுடைய தலையிலே வைத்து அந்த தீட்சையை கொடுக்கின்றார். அப்போ இந்த நிஷ்டையின் இந்த கூடினவர் சில நாளுக்கு பிறகு அந்த நிஷ்டை கலைந்து வந்த பிறகுதான் இந்த ஆச்சாரிய பதவி ஏற்க வேண்டுவதுதான் முறைமை. ஆனால் இந்த நிஷ்டை கூடினவர் திருப்பி வரவில்லை. அந்த நிஷ்ட நிலையிலேயே ஆழ்ந்து விட்டார், இன்னும் வரவில்லை. அவருடைய சமாதி அங்கே இருக்கிறது. அதுக்கு பிறகு இன்னொருவரை தெரிவு செய்தார்கள். அப்படி இது இறை என்பது ஒரு அனுபவமாக வர வேண்டும். தனியே புஸ்தக படிப்பு, தனியே நூலறிவு மட்டும் போகும். அதான் சொல்லுவார்கள், இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதில் இந்த சரியை எங்களுடைய முயற்சியால் வரும். என்னுடைய உடலால் செய்கிற தொண்டு, கிரியை நாங்கள் செய்கின்ற பூஜைகள், வழிபாடுகள், ஆராதனைகள் எல்லாம் கிரி, அதுவும் எங்களுடைய முயற்சியாலே வரும். யோகம், யோகத்திலே யோக பயிற்சி, இயமம், யோகத்துக்குரிய கட்டுப்பாடுகள், வழிமுறைகள், டிசிப்ளின்ஸ் இருக்கின்றன. இயம நியமம், தாரணை, பிரத்தியாகாரம், அப்புறம் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், பிறகு தியானம். 7வது படிதான் தியானம். அதுக்கு பிறகு யோகம் வரும். இப்போ சில பேர் இது அறியாமல் உடனடியாக போய் எனக்கு தியானம் பெற வேண்டும் என்று கண்ணை மூடிக்கொண்டு இருந்து வருவார்கள். இருந்து கொண்டால் தூக்கம்தான் வரும், தியானம் பெறாது. அந்த வழியிலே யோகம் வருகின்றது. அதுக்கு அப்பாலே ஞானம். ஞானத்திலே 4 படிகள் இருக்கின்றன. கேட்டல், சிந்தித்தல். இந்த நூல்களை பற்றி இதை பற்றி நாங்கள் இப்போ வானொலியிலே கதைக்கின்றோம், கேட்கின்றோம். இது கேட்டல், சிந்தித்தல். இந்த கேட்டல் சிந்தத்திலேயே விரிவாக சொல்லுவார்கள். ஓதல், ஓதலண்டா மற்றவர்களுக்கு தான் படிக்கிறது. ஓதுவித்தல், ஓதுவிக்கிறது. கேட்டல், தான் கேட்கிறது. மற்றவர்களை கேட்பித்தல். ஈனமிலா அதன் பொருளை சிந்தித்தல். இந்த 5 இறைவனடி அடவிக்கும் எழில் ஞான பூசை. இது சிவஞான சித்தியாளர். இந்த விஷயங்கள் ஞான பூசை இவ்வளவும் எங்களுடைய கையிலே இருக்கின்றது. நாங்களுடைய முயற்சியாலே வரக்கூடியது, கைகூடக்கூடியது. ஆனால் ஞானத்தின் அடுத்த கடைசி 2 படிநிலைகளான தெளிதல் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த தெளிதலும் இந்த கடைசி நிஷ்ட கூட இறைவனுடைய ஐக்கியமும் அவன் வந்து காட்டினால்தான் நமக்கு கிடைக்கும். அவன் தர நாம் அனுபவிப்பது, அவன் அமிழ்த்த நாம் அமிழ்ந்துவது, அவன் உணர்த்த நாம் உணர்வது. இதை எம்முடைய முயற்சியாலே எடுக்க முடியாது. இதுக்கு இறை அருள் வேண்டும். இந்த நிலை வந்தால் இந்த பிச்சுப்பிடுங்கர்கள் இதாது. இந்த சமயங்களுக்கெல்லாம் ஒரே சமயத்திலேயே எத்தனை போட்டிகள் இருக்கின்றன, எத்தனையோ கோயில்களுக்கு இடையிலே எத்தனை போட்டிகள் இருக்குது, சண்டைகள் இருக்குது, வழக்குகள் இருக்கின்றன. இது எல்லாம் ஏனென்று கேட்டால் இந்த அனுபவம் கைகூடா நிலை. இந்த அனுபவம் இறை அனுபவம் கைவிடும் பொழுது இவை வந்து ஒழிந்துவிடும். அனுபவம் கைவிடுவதற்கு என்ன வேண்டும்? சாதனா, ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ் தான் நான் சொன்ன சரியை, கிரியை, யோகம், இந்த ஞானத்தினுடைய கேட்டல், சிந்தித்தல். இவ்வளவும் எங்களுடைய பிராக்டிஸ். பிராக்டிஸ் இல்லாமல் ஒன்றுமே வராது. இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, எங்களுடைய ஆத்மீகத்தில் நாங்கள் பிராக்டிஸ் பண்ண வேண்டும். பத்திரம், புஷ்பம், பலம், தோயம் என்று கிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொல்லுகின்றார். ஒரு இலையாயினும், பத்திரம் என்றா இலை, புஷ்பம் ஒரு பூவாயினும், பலம் ஒரு பழமாயினும், தோயம் நீராயினும் எனக்கு கொடு என்றால் சில பேர் அது மட்டும்தான் கொடுப்பார்கள் என்று இல்லை. அதுதான் மினிமம், மினிமம் ஆஃப் தி பூஜை வழிபாடு. அதை சொல்ல வேண்டும். ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்ல வேண்டும், ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும், ஒரு சாம்பிராணி அல்லது தூபத்தை காட்ட வேண்டும்.
இந்த பூஜையை தொடங்க வேண்டும், வலம் பெற வேண்டும். அந்த சாதனையை தொடங்கி இயலுமானவர்கள் தீட்சை பெற்று அந்த அனுஷ்டான முறையை செய்து கொண்டு வர வேண்டும். அனுஷ்டானம் என்பது 15 நிமிடம் எடுக்கும். இது ஒரு encapsulated form. Everything is there. இந்த ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன் ஃபார்முலான்னு சொல்லுவேன். இந்த ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா அதில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4மே இருக்குது. நாங்கள் விரிவாக இங்கே வானொலியிலே கதைத்து கொண்டு அவ்வளவு விஷயமும் ஒரு என்கேப்சுலேட்டட் ஃபார்முலே அதில் இருக்குது. எல்லா விடயங்களும் அடங்கின ஒன்று. இப்படி சாதனைகள் செய்து வந்தால் இந்த பேச்சுவார்த்தைகள் அல்லது எங்களுடைய இப்படிப்பட்ட என்ன வார்த்தையாளர்கள் புரிந்துணர்வு குறைவுகள் எல்லாம் அழிந்து தேய்ந்துவிடும். நன்றி நன்றி டாக்டர். இங்கே இன்னொரு நேயர் இருக்கிறார். இன்றைக்கு நேயர்கள் அதிகம் பேர் வந்து கொண்டு இருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் கண்ண நேரம் டாக்டர் மிசாக்கா வந்து சுந்தரலிங்கம் கதைக்கு வந்தாருங்கோ. சொல்லுங்க. அதுக்கு மாதிரி கேட்ட சகோதரி கேட்ட கேள்வியத்தான் கேட்கறதுக்கு நான் டெலிபோன் எடுத்து வரலிக்காக நீங்க உரிய மறுமொழி சொல்லிட்டு அதே நேரம் நான் உங்களோட ஒரு பணிவாக அண்டை கேட்டு நீங்க இந்தியாவில் ஒரு புதுதான் கேட்டு மிகவும் சிரமமான ஆதான்னு தெரியும். நான் கேட்கிறேன் கூட ஆரம்ப பாடசாலை அறிய எனக்கு ஆசையா இருக்கேன்னா உங்களோட விளக்கம் தெளிவு புதிதல் கேட்க ஆசைப்படுற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எப்பதான் இந்த நேரம் பெறும் இந்த ஓடி போய் கேட்டுருவோம் வந்து அப்படியே நெஞ்சில் எழுதி வச்சு கேட்கிறோம். அப்படியா தான் பணிவா கேட்கிறேன். உங்களோட ஆரம்ப பாடசாலை நன்றி. உங்களுடைய ஆசையா இருக்கு. இந்த ஆசையை புதிய அன்றைக்கு நீங்க இந்தியாவில் ஒரு குதுதான் எனக்கு அந்த அதல்ல எப்பொழுதும் ஆரம்ப அத்திவாரம் தான் வீட்டுக்கு விழாம இருக்கும். அது உங்களோட ஆரம்ப பாடசாலை இந்த பாடசாலை யாழ்ப்பாணத்திலோ அல்லது மட்டக்களத்திலோ அல்ல கொழும்புலையோ என்ற அதுக்கு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. ஆமா. நன்றி நன்றி. அதை சொல்லுகின்றேன் நான். அதாவது வந்து சொன்னால் அதுக்குரிய ஒரு விதமான தயார்படுத்தல் இருந்திருக்கின்றது. என்னை அறியாமலே நான் பிறந்து வளர்ந்த சூழலிலே அந்த தமிழுக்கு சைவத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றேன். அந்த தயார்படுத்தல் இருக்கின்றது. என்னுடைய நான் பிறந்து வளர்ந்தது வட்டுக்கோட்டையிலே. என்னுடைய ஆரம்ப பாடசாலை வந்து வட்டுக்கோட்டை திருஞான சம்பந்த வித்தியாசாலை. அங்கே தான் என்னுடைய ஆரம்ப பாடசாலை. 5ஆம் வகுப்பு வரைக்கும் 6ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே கல்வி பயின்றிருக்கின்றேன். அங்கே படித்த காலத்திலே எனக்கு அவர் மிக அருமையாக தமிழ் பாடம் சொல்லி தந்தார். தமிழ்லே நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் தந்தார் என்று சொல்லலாம். அவருடைய அத்திவாரம் அது என்று சொல்லலாம். மற்றது என்னுடைய தாயார் கொஞ்சம் இலக்கிய விடயங்கள் சொல்லி தந்தது ஞாபகம் இருக்கின்றது. சிறுவதாக இருக்கின்ற பொழுது அந்த கம்பராமாயணத்திலே சிலவற்றை வாசித்து பாடல்களை கூட வாசித்து சொல்லி தந்த ஞாபகம் இருக்கின்றது. அடுத்ததாக இந்த பாடசாலையிலே சமயம் கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் அவலாக சொல்லி தந்தார்கள். மற்றது சிறு வயதிலே என்னுடைய தாயார் அதீத கவனம் எடுத்து தனிய தேவாரம் பாடமாக்கினால் மட்டும் போதாது, அதனுடைய பொருளும் தெரிய வேண்டும் என்பதிலே கருத்தாக இருந்தது. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, நான் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது சொல்லுவேன் என்னுடைய தாயாருக்கு, அம்மா இது எல்லாம் எக்ஸாமுக்கு வராது, சொல்லுவேன் அது சோதனைக்கு வர்றது இருக்கட்டும், நீ தேவாரம் பாடமாக்குற அதனுடைய கருத்தையும் தெரிய வேண்டும். பொருள் பதவுரை என்று இருக்கிறது இல்லையா, ஒவ்வொரு சொல்லாக பிரித்து சொல்லுவார்கள், பதவுரை பொழிப்புரை என்று, அதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று அதை சொல்லுவார்கள். அந்த அறிமுகம். அதுக்கப்புறம் நான் யாழ்ப்பாண கல்லூரியிலே படித்தேன். யாழ்ப்பாண கல்லூரியில் எனக்கு போல்ராஜ் மாஸ்டர் என்று ஒரு மாஸ்டர் வந்து தமிழ் படிப்பித்த மாஸ்டர். அதை விட வித்வான் பாலசுப்ரமணியர் அவருடைய அயலவரும் கூட, அவர் தன்னுடைய வீட்டு நூலகத்தை எனக்காக எப்போதும் திறந்து வைத்திருந்தார். அவருடைய அறிமுகம், அவருடைய நெறிப்படுத்தல் தான் என்னுடைய தமிழ் சமயம் அந்த அடிப்படை, அதாவது இந்த மொழித்திறம் என்று சொல்லுவார்களே, அந்த மொழித்திறத்துக்கு இது அடிப்படையாக இருந்திருக்கின்றது என்று சொல்லலாம். இது ஒரு விதமான தயார்படுத்தல் என்றுதான் நான் சொல்லுவேன். உண்மையிலே டாக்டர், நீங்கள் உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய ஆரம்ப நிலையும் நேயர்கள் கேட்டதுக்காக சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம், உங்களுடைய பேரனார் ஒரு சைவ சித்தாந்த வித்தகராக இருந்து பணிபுரிந்து தமிழ்நாட்டுக்கு சென்று சைவ சமய பிரசங்கங்கள் எல்லாம் செய்து பிரசித்தி பெற்றவர். என்னுடைய அந்த சிற்றறிவுக்கு எட்டியபடி ஒருவேளை உங்களுடைய அந்த பிறப்பு பேரனாருடைய உருவத்திலே வந்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அதை பற்றி உங்களுடைய விளக்கம் சொல்லுவார்கள். அந்த சூழல் எனக்கு இருந்தது. ஆனால் நான் சொல்லுவேன், அவருக்கு 24 பேர பிள்ளைகளுக்கு பேர் இருந்தார்கள், எல்லாருமே இதுல வரவில்லை. நீங்கள் தான் அந்த குறிப்பாக அவருடைய பணியை மேற்கொள்வது, அவருடைய அணுக்கம் எனக்கு இருந்தது, ஞாபகம் இருக்கிறது. சிறு வயதிலே நான் படிக்கின்ற பொழுது வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்ற தேவாரம் படிக்கின்ற பொழுது அந்த ஆணினம் என்பதற்கு என்ன என்றவரை கேட்க அவர் அதற்கு பசக்கூட்டம் என்று விளக்கம் சொல்லி தந்தது ஞாபகம் இருக்கின்றது. ஆனால் விடயங்களை சொல்லி தந்ததுகள் எனக்கு ஞாபகமாக இல்லை. ஆனால் பலர் வந்து அவருடன் கலந்துரையாடுவதை கேட்டிருக்கிறேன். சைவ பரிபாலன சபைக்கு தலைவராக இருந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்திலே.
இந்தியாவிலே சைவ சித்தாந்த மகா சமாஜத்திலே 54ஆம் ஆண்டு அவர் தலைவராக இருந்து அந்த மாநாட்டுக்கு தலைவர் வைத்திருக்கின்றார். அந்த சூழல் இருந்தது, அந்த சுற்றாடல் இருந்தது, அந்த இருந்தது. ஆனா அது மட்டும்தான் என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, என்னுடைய கருத்து என்னென்றால் மறுபுறப்பிலே நாங்கள் ஓரளவுக்கு நம்பிக்கை வைத்து செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், நாயன்மார்கள் இப்போ 3 வயதிலே திருஞான சம்பந்தர் பாட்டு அதிகம் பாடினார் என்றால் அதை நம்புகிறார்கள் இல்லை. அதுக்கு காரணம் அவருடைய தொட்ட குறை விட்ட குறை. அதைத்தான் அவர் நிவர்த்தி செய்தார். அதே மாதிரி உங்களுடைய பேரனார் தொட்ட ஆரம்பித்த குறையை நீங்கள் நிவர்த்தி செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இருக்கலாம், எல்லாம் அமி ஜந்திரம் துமி ஜந்திரி என்று சொல்லுவார்கள். அதாவது இறைவன் நாங்கள் எல்லாம் வெறும் யந்திரம், அவர் தான் அந்த யந்திரத்தை இயக்குபவர். அவர் இயக்கினால் நாங்கள் இயங்குவோம், இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாம் வெறும் வெற்றொலி எழுப்புகின்ற வெற்று பாத்திரங்கள் தான். அந்த வெற்று பாத்திரங்களுடைய வெற்றொலியாக இல்லாமல் இந்த வார்த்தைகளை ஒரு பொருள் உள்ளதாக அர்த்தம் உள்ளதாக தருவது அவர். இப்ப அவர் தரு மட்டும் இது வரும், அந்த சப்ளை இருக்கு மட்டும் இது வேலை செய்யும். அந்த கனெக்ஷன் விடுபட்டு போனால் இது வராது. நத்திங் பர்சனல், எனக்கென்று கிளைம் பண்றது கொண்டும் இல்லை. ஆனால் இது அவருடைய தயார்படுத்தல் ஒன்று இருந்திருக்கிறது. உண்மையிலேயே நன்றி. நாங்கள் டாக்டர் நேயர்கள் நீங்கள் யாராவது இருந்தால் வரலாம். அதுக்கிடையில் இங்க பல கேள்விகள் இருக்கிறது. உங்களுக்கு வேறு ஏதாவது? ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள், கல்கி அவதாரம் உண்மையா, கல்கி அவதாரம் நடைபெற்று விட்டதா என்ற கேள்வி கொண்டு வருகின்றது. எங்களுக்கு தெரியும், இந்த சமயத்திலேயே விஷ்ணுவுக்கு 10 அவதாரங்கள் உண்டு, தச அவதாரம் என்று சொல்லுவார்கள். அந்த 10 அவதாரங்களிலே முதல் அவதாரமாக மச்ச அவதாரம் என்று சொல்லுவார்கள். மீனாக அவர் அவதரித்த காலம் இருந்தது. அதே பிற்பாக வராக அல்லது கூர்ம அவதாரம் ஆமையாக அவதரித்தது, மற்றது பன்றியாக அவதரித்தது, பிறகு வாமன அவதாரமாக வந்தது, அப்புறம் ராமராக வந்தது, பரசுராமராக வந்தது, கிருஷ்ணராக வந்தது, பலராமராக வந்தது. இப்படி இந்த அவதாரங்கள் போகின்றன. அவதாரங்கள் 10 என்று அல்ல. உண்மையிலேயே ராமருடைய ஜென்ம பூமி இருக்கிறது இல்லையா, அயோத்தியிலே, அங்க இருக்கிற கோயில போனால் அவர்கள் அங்க 24 அவதாரங்களை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். இது எத்தனையோ காலங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகின்றது, எத்தனையோ யுகங்களுக்கு ஒரு முறை நடைபெறுவது இந்த அவதாரங்கள். அப்ப இந்த அவதாரத்திலே எங்களுக்கு தெரியும், கிருஷ்ணருடைய அவதாரம் நிகழ்ந்தது இன்றைக்கு கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்பு. இந்த கலியுகம் தொடங்கிய பொழுது கிருஷ்ணருடைய அவதாரம் முடிந்து விட்டது. எங்களுக்கு கலியுகம் 17ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 3102ஆம் வருஷம் அந்த கிறிஸ்துக்கு முன்னர் தொடங்கியது. கிட்டத்தட்ட 5110 வருடங்கள் நேற்றோடு கழிந்து, கிட்டத்தட்ட 5109 வருடங்கள் கழிந்திருக்கின்றது. இதற்கு முன்னர் கிருஷ்ணருடைய அவதாரம் நிகழ்ந்தது. ஆனால் ராமருடைய அவதாரம் நிகழ்ந்தது இதற்கு முந்தின திரேதாயுகம் என்று சொல்லுவார்கள். அது இந்த சதுர்யுகத்திலே இருக்கிற திரேதாயுகம் இல்லை. நாங்கள் இப்போது 28வது சைக்கிள்ல இருக்கிறோம். அது 26வது சைக்கிள்ல இருக்கிற சதுர்யுகத்திலே தான் ராமனுடைய அவதாரம் நிகழ்ந்தது. அப்ப ராமனுடைய அயோத்தியிலே போய் புதவர்கள் ஆராய்ச்சி செய்து அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு சதுர்யுகம் 43,20,000 வருஷங்கள். இப்படி 2 சதுர்யுகங்களுக்கு முந்தின சதுர்யுகத்திலே இருக்கிற 2வது யுகமாகிய திரேதா யுகத்திலே தான் ராமனுடைய அவதாரம் நிகழ்ந்தது. அது ராமனுடைய அவதாரம். கல்கி அவதாரத்தை பற்றிய குறிப்புகள் எங்களுடைய நூல்களிலே காணப்படுகின்றன, புராணங்களிலே இருக்கின்றன. அதாவது இதே விஷ்ணு குதிரையிலே வருகின்ற ஒரு அவதார புருஷராக வருவார் என்ற குறிப்புகள் காணப்படுகின்றன. பகவத்கீதையிலேயும் கிருஷ்ணர் சொல்லி இருக்கின்றார், தர்மம் அழிந்து அதர்மம் தலைதூக்கும் பொழுது நான் அவதரிப்பேன், யுக யுக அவதாரை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இதை பற்றி ஆறுமுகனாவலர் கூட குறிப்பிட்டிருக்கின்றார். கந்த புராணத்தினுடைய கச்சிய பசுவாச்சாரிய பாடல் ஒன்று இருக்கு. மருவான் இடத்தின் மானாகும் அம்மான் மகள் என்ற இடத்திலே விளக்கம் கொடுக்கின்ற பொழுது விஷ்ணுவின் வழித்தோன்றலாகிய விஷ்ணுச்சயன் என்னும் அந்த இடத்திலே கல்கியாக அவதரிப்பான் என்று பொருள் கொள்கின்ற ஆறுமுகனாவலர் சொல்லி இருக்கின்றார் இந்த கந்த புராண உரைக்கு. அதே மாதிரியாக சிவஞான சித்தியாரிலேயும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி பலவிதமான அவதாரங்களை பற்றியும் சொல்லி, இனி அந்த அவதாரங்களில் நடந்த விடயங்களை பற்றியும் சொல்லி, இனி குதிரையிலே வருகின்ற கல்கி அவதாரமாக வருவார். மீன், ஆமை, கேளல், நரசிங்கம், வாமனனாய் வென்று ஆனாத வீராமர் மூவராய் அயன் அளித்தால் கல்கி தானாயும் வருவன் இன்னம் என்றவன் சாட்சி. இது சிவஞான சித்தியாரில் வருகின்றது. ஆகவே இந்த அவதாரங்களை பற்றி சைவ நூல்களிலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த அவதாரம் இன்னும் நிகழவில்லை. ஏனென்றால்
இந்த விஷ்ணுச்சயன் என்ற அந்த இடத்திலே தான் அவர் பிறக்கின்றார் இந்தியாவிலே என்று சொல்லி அந்த இடத்தை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கின்றது. அந்த அவதாரம் இன்னும் நிகழவில்லை, இனித்தான் நிகழ வேண்டும் என்று சொல்லி அந்த குறிப்பு தான் இருக்கிறார். அது இந்த கலியுகத்தினுடைய முடிவிலே அந்த அவதாரம் நிகழும். அதாவது எங்களுடைய இந்த ஒவ்வொரு இந்த சதுர யுகத்திலே நான் சொன்னோம் 43,20,000 வருஷங்கள் என்று சொன்னோம். அதிலே 4,32,000 வருஷங்கள் வந்து கலியுகம். இந்த 4,32,000 வருஷங்கள் கொண்ட கலியுகம் பிறந்து இன்றைக்கு 5,109 வருஷங்கள் தான் ஆகின்றது. இந்த பிப்ரவரியோட 5,110 வருடம் ஆகின்றது. ஆகவே இந்த 4,27,000 வருஷங்கள் போக வேண்டும் இந்த கல்கி அவதாரம் வருவது. இது இப்ப நடக்கிற விஷயம் அல்ல. இது வந்து இந்த கலியுகத்தின் இறுதியிலே அவர் வருவார். அவர் வந்து மீண்டும் அந்த கலியுகம் முடிந்த பிற்பாடு 29வது சதுர்யுகம் ஆரம்பமாகும். 29வது சதுர்யுகத்திலே இல்ல சதுர்யுகம் என்றால் 4 யுகங்கள் கொண்ட கூட்டு சதுர்யுகம். அது சைக்கிளாக திருப்பி வரும், வந்து கொண்டே இருக்கு. அப்ப இந்த கலியுகம் முடிவிலே அதுக்கு 4,27,000 வருஷங்கள் இருக்கின்ற கலியுகம் முடிய அந்த முடிகிற காலத்திலே இந்த அதர்மம் எல்லாம் ஓங்கி உலகெல்லாம் தர்மங்கள் எல்லாம் கெட்டு சீரழிந்திருக்கின்ற பொழுது இந்த கல்கி அவதாரமாக கிருஷ்ணர் வந்து விஷ்ணு அவதாரம் எடுத்து இந்த சமநிலைப்படுத்துவார். அதன் பின்னர் மீண்டும் கிருதயுகம் ஆரம்பமாகும். கிருதயுகத்தை பற்றி பாரதியாரே பாடியிருக்கின்றார். கிருதயுகம் எழுகமாதோ, ரஷ்ய புரட்சியை பற்றி பாடுகின்ற பொழுது பாரதியார் பாடுகின்றார். கிருதயுகம் எழுகமாதோ, சத்தியயுகம், தர்மம் தளர்க்கின்ற யுகம். இந்த 4 யுகங்களிலே கிருத யுகத்திலே தர்மம் 4 கால்களில் நடக்கும், தர்மம் செழிக்கும். அடுத்ததாக இருக்கிற திரேதாயுகம், முதலாவது கிருதயுகம் 17,28,000 வருஷம். அடுத்ததாக திரேதாயுகம் நடக்கும் 12,96,000 வருஷம். இதிலே வந்து தர்மம் 3 கால்களிலே நடக்குமா. துவாபர யுகம், துவண்டா 2, துவாபர யுகத்திலே 8,64,000 வருஷம் உள்ளது. அதிலே தர்மம் 2 காலுடன் நடக்கும். கலியுகத்திலே ஒற்றை காலில் தான் தர்மம் நிற்கின்றது இப்போ. அப்ப அதுவும் ஈனமுற்று உபாதை உருகின்ற காலத்திலே கிருஷ்ணர் வந்து இந்த கலியுகத்தை முடித்து வைப்பார், அதர்மத்தை அழிப்பார். அதுக்கு பிறகு மீண்டும் 29 சதுர்யுகம் ஆண்டு ஆரம்பமாகும் என்று இருக்கின்றது. இப்படி தொடர்ச்சியாக 72 சதுர்யுகம் முடிய அது ஒரு மன்வந்தரம். ஒரு மன்வந்தரத்திலே 3,57,20,000 வருஷங்கள் இருக்குது ஒரு மன்வந்தரம். இந்த மன்வந்தரம் முடிய ஒரு உலக அழிவொன்று இருக்குது. இதை நைமித்திக பிரளயம் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய பூலோகம், எங்களுடைய கேலக்சி மட்டும் அமலும். இது வந்து ஒரு கிருத யுக காலம் நீடிக்கும். 17,20,000 வருஷம் அப்படியே இருக்கும் அமர்ந்து. அதுக்கப்புறம் பிரம்மா இதை மட்டும் திருப்பி சிருஷ்டிப்பார். அடுத்த மன்வந்தரம் தொடங்கும். இப்படி 14 மன்வந்தரங்கள் வந்து போனால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது. இது ஒரு கல்பம். இது 1000 சதுர்யுகம் வரும். அப்ப இப்படி 1000 சதுர்யுகம் வர பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது. அதுக்கு பிறகு 2வது பிரளயம் ஒன்று வரும். அது சொல்லுவார்கள் நித்திய பிரளயம். ஒவ்வொரு நாளும் நாட்பொழுதிலும் நடக்கின்றது. அதிலே இந்த பூலோகம் மட்டுமல்ல, அதற்கு அப்பால் உள்ள கேலக்சிஸ், அதுல வந்து புவர்லோகம், சுவர்லோகம், இந்த 3 உலகங்கள் உள்ள எல்லாம் அமலும். அந்த 3 உலகங்களும் அமிழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு கல்ப காலம் 1000 சதுர்யுகத்துக்கு அது இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 3 உலகங்களை மட்டும் பிரம்மா படைப்பார், மிச்சமெல்லாம் அப்படியே இருக்கு. இது 2வது அழிவு. இதை விட பிறகு அங்கால வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான வருடங்களுக்கு ஒரு முறை அவாந்தர பிரளயம் ஒன்று நடக்கும். அது ஸ்ரீகண்ட ருத்ரனாலே நடப்பது. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தியானத்தில் அமர்ந்திருக்கிற சிவன் வந்து ஸ்ரீகண்ட ருத்ரன். அவர் தான் எங்களுக்கு சிவன். எங்களுக்கு சிவன் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறது. சில பேர் கேட்பார்கள் சிவன் யாரை நோக்கி தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஸ்ரீகண்ட ருத்ரர் வந்து எங்களுடைய இந்த பிரகிருதி மாயா புவனங்கள் எல்லாவற்றையும், அதில் 108 புவனங்கள் இருக்கின்றன பிருத்திவி தத்துவத்திலே, 56 புவனங்கள் இருக்கின்றன அங்காலே பாய் தத்துவத்தில், அது எல்லாவற்றையும் சேர்த்து 164 புவனங்களை ஒடுக்குவார். அது அவரிடம் ஒடுங்கும். இது அவாந்தர பிரளயம். அவர் சம்பந்தமாக இருக்கிற 15 புவனங்கள், 25 புவனங்களும் அப்பாலே அனந்தேஸ்வரிடம் எத்தனையோ கோடிக்கணக்கான வருடங்களுக்கு பின்னாக அவரும் போய் ஒடுங்குவார். அதை சொல்லுவார்கள் மத்தியம பிரளயம். அந்த புவனங்கள் எல்லாம் கூட சுத்தமய தத்துவத்தின் மேலே இருக்கிற மகா சிவன், மகாருத்ரரிடம் போய் ஒடுங்குகிறதான் மகா பிரளயம். மகா என்றால் பிறப்பு இறப்பற்றவர் என்று கருத்து. ஒரே கடவுள் மகாவிஷ்ணு, மகாபிரம்மா, மகாசிவன் அல்லது பரபிரம்மம், பரசிவன், பரசக்தி எல்லாம் ஒன்றைத்தான் சொல்லுகிறது. பரம் அல்லது மகா என்றால் ஒன்று. அந்த அந்த பஞ்ச கிருத்தியம் செய்பவர் அவர்தான். அவரிடம் போய் கடைசியாக ஒடுங்கும். இப்படி இது கோடி 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 கோடான கோடி கணக்காக நடந்து கொண்டிருப்பது. ஒடுங்கின இடத்திலிருந்தே மீண்டும் வரும். விஞ்ஞானம் அதைத்தான் சொல்லுகிறது. இன்றைக்கு எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் இது விரிவடைந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு காலத்திலே பிக் கிரன்ச் என்றதனூடாக ஒரு கேஸ்கேடிங் மேனரில் ஒடுங்கி கொண்டு போகும்.
ஒடுங்கின இடத்திலிருந்து திருப்பியும் அது வெளிப்படும். அந்தமே ஆதி என்பனார் புலவர். சிவஞான போத சூத்திரம் முதலாவது சூத்திரம் அப்படித்தான் சொல்லுது. அவன் அவள் அது எனும் அவைமோ வினவையை தோற்றிய திதியே ஒடுங்கி மெலத்துவா. அவன் அவள் அது என்று நாங்கள் 3 வகையாக பார்க்கிறோம் இந்த உலகத்தை, ஆண் பெண் உயிரற்றவை என்று. இந்த 3 வகையாக பார்க்கின்ற உலகம் எல்லாத்துக்கும் படைத்த இருப்புக்கு இருந்து பிறகு ஒடுங்குகின்ற தன்மை இருக்கின்றது. அந்தமே ஆதி என்பனார் புலவர். தோற்றிய திதியே ஒடுங்கி மெலத்து உள்ளதான். தோற்றியவாறே திருப்பி ஒடுங்கும். அங்க ஒடுங்கின இடத்திலிருந்தே திருப்பி வரும். இதற்கு கர்த்தா ஒருவர் இருக்கிறார், அவர்தான் சிவன். இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் பாடல்கள் மூலம். பாடல்கள்ல 18 புராணங்கள்லையும் இது இருக்கின்றது, பகவத்கீதையிலே இருக்கின்றது, 28 ஆகமங்களிலேயும் இருக்கின்றது. இதை நாங்கள் இந்த விஷயங்களை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துவது மிகவும் முக்கியம். டாக்டர், நீங்கள் இதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்து கூறும் பொழுது எனக்கே ஒரு மெய்சிலிருக்கிறது. இங்கே ஒரு நேயர் வந்திருக்கிறார். எங்களுக்கு 3 நிமிடம் தான் இருக்குது என்றால் அவரை கேட்போம். வணக்கம். 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 என் பேர் மனோகரன். நான் உங்கள் அயல்குறவன் தான் டாக்டர். சொல்லுங்க. நீங்கள் உலகம் சொன்ன இதுகள், அதாவது வானிலையில் சொன்ன கருத்துரைகள், அதை பிரயோசனப்படுத்துவதற்காக நீங்கள் ஒரு CD முறையிலேயோ அல்லது புத்தக முறையிலேயோ இதை வெளியிட்டால், கிளியர் பாத் ஆஃப் ஹிந்துவிசம் ரைட் பாத் ஆஃப் ஹிந்துவிசம் என்ற தரப்பில் நீங்கள் வெளியிட்டால் அது நீண்ட காலம் மக்களுக்கு பிரயோசனப்படும் என்று நான் நினைக்கிறேன். நான் இங்கே நடக்கின்ற நிகழ்வுகளை நாங்கள் CD பதிவு செய்து வருகின்றோம். உரிய காலத்திலே வெளியிடுவதற்கு யோசித்திருக்கின்றோம். அதே மாதிரியாக நம்முடைய இணையதளம் www.knowingourroots knowingourroots.com என்ற இணையதளத்திலேயும் இந்த கட்டுரைகள் இருக்கின்றன. ஹிந்து டைம்லே நல்ல இந்து சமயத்தின் காலச்சக்கரம் என்ற தலைப்பிலே இந்த இருக்கின்றன. அதே மாதிரியாக சில தகவல்களை நாங்கள் கட்டுரைகள்லேயும் சில இடங்களில் எழுதி வருகின்றோம். புஸ்தகங்களாக எழுதுவதற்குரிய நோக்கமும் உண்டு. சிலவை நூலுறு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உரிய காலத்தில் அவை வெளிவரும். உங்களுடைய ஆதரவுக்கும் ஆலோசனைக்கும் நன்றி. உண்மையிலே டாக்டர், நீங்கள் எங்களுடைய இந்த உரையாடலை கூட நீங்கள் இணையதளத்திலே போடுகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த உரையாடல்கள் எங்களுடைய ரேடியோ, அதாவது நோயிங் அவர் ரூட் ரேடியோ தளத்திலே, அது இணையதளத்திலே அதையும் தளமிறக்கி கொண்டிருக்கின்றோம். அதில் இந்த உரையாடல்களையும் கேட்கலாம். அத்தோடு எங்களுடைய சத்சங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கூட்டங்களை பற்றிய வீடியோ பதிவுகளும் இருக்கின்றன. குழந்தைகளுக்கு நடக்கின்ற, பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு நடக்கின்ற வகுப்புகள், கலந்துரையாடலை பற்றிய பதிவுகளும் இருக்கின்றன. இந்த இணையதளத்திலே நீங்கள் பார்த்து அதை பயன்பெற்றுக் கொள்ளலாம். www.knowingourroots knowingourroots.com என்ற தளத்திலே அதை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. நாங்கள் டாக்டர் இறுதியாக ஒரு நேரை பார்த்துக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை முடிவு செய்ய வேண்டிய. வணக்கம். வணக்கம் டாக்டர், நான் விவேகானந்தன். சொல்லுங்க. வணக்கம் சிவனேசன் மாஸ்டர். சொல்லுங்க. அதாவது டாக்டர், இது கண்டிப்பாக நீங்கள் அதை ஒரு ஆவணப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு. காரணம், எதிர்கால சமுதாயத்திற்கு அது நல்லொரு வழியை காட்டக்கூடிய பல்வேறு கலந்துரையாடல்கள் நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள். இப்பொழுது கிடைத்த கூடை நம்பூதராய நம என்று அங்கே நாங்கள் ஆலயங்களிலே கேட்டு ஒலியை, பிள்ளையாருடைய பெயர், நம்பூதரருடைய ஒலி நேரடியாக கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்த காலத்தில் வாழ்கிறோம். அந்த பெருமை, அது அந்த சந்தர்ப்பத்தை கீதவாணி, அதுக்கு நன்றி. ஆகவே இதனை நீங்கள் முதலில் செயற்படுத்துவதற்கு ஒழுங்கல் செய்யுங்கள். எங்களாலான ஆதரவை நாங்கள் தருவோம். நன்றி. உங்களுடைய நன்றிக்கு வணக்கம். இப்பொழுது எங்களுக்கு நேரம் அண்மித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய BBC செய்திக்கு போக வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கிறபடியால் இன்றைக்கு இந்த நிகழ்வை இத்துடன் நிறுத்திக் கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் உங்களோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.